அதான் வெள்ளணுக்கள் உள்ள அலர்ஜி வந்து பொல்யூஷன்ல வரலாம், பொல்யூஷன் நம்ம உணவில் வரலாம், கிளைமேட்டில் வரலாம். இப்போ உங்கள் வீட்டுன்னு அதில் ஜீனில் இருக்கும், ஜீன்லேருந்து உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ எப்படினாலும் வரலாம். அலர்ஜிங்கிறது அப்படி தான் பரவும். இந்த தோலில் சுரஞ்சிடுற அந்த கிருமி வந்து அது தொற்றுனா நம்ம ஈரப்பதமாக உள்ள இடத்துல இருந்து வரும். பாசிட்டிக்னு சொல்கிறோம்ல, அதை மாதிரி தான் நம்ம உடம்புல அங்கங்கே வந்து ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வர்றது தான். இப்போ தோல்லே வந்து சாதாரணமாகவே அந்த ஃபங்கஸ் வந்து இருக்கும். அது எப்போ வந்து நமக்கு இந்த கிருமியாக மாறி வியாதியாக தெரியும்னா, நமக்கு எதிர்ப்பு சக்தி குறையும் போதோ, இல்லை அலர்ஜி இருக்கும் போதோ, இல்லை ஒரு சின்ன ஒரு வைரஸ் காய்ச்சல் வருது அப்படின்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சோடனே டக்குன்னு அது அப்படி வருது. இல்லை ஈரப்பதம் போகாமல் அப்படியே வச்சுருக்கிறோம், அந்த மாதிரி இதில் வந்துடும். ஒரு இடத்துல பட்டால் அந்த விரல் பட்டு 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 வரும். நம்ம இடங்கள்ல எல்லாம் அப்படியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஏன்னா நகத்தை வந்து நல்லா ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். நகை வளர்க்கக்கூடாது, ஏன்னா நகை லேசாக பட்டாலும் அந்த இடத்துல சரியாயிரும். பட் தோல் வியாதி எல்லாமே நான் சொன்ன மாதிரி டைம் கொடுக்கணும். 3 மாதம் 6 மாதம் அதுக்கு படிப்படியாக விடணும். நான் சொன்ன தோலில் வந்து 7 லேயர் இருக்குது. அந்த லேயர் கீழ் லேயர்லேருந்து அந்த வியாதி வரும். அது கரெக்டாக இருக்குது, அத்தனை மாதம் ஆகிடும்.